Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 4.3 ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். அது வந்து பார்ட் 1 ல அப்லோட் பண்ணிருக்கேன். 4.3 ல பார்ட் 1 ல அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட் சம்ஸ். இனிமே வர எல்லாமே ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? இங்க பாருங்க ஃபோர்ஸா the sum of the reciprocal of Rahman age 3 years ago and 5 years from now is 1/3. Find the present age. எப்படி எழுதலாம் அப்படினா let Rahman's present age be x years. ஓகேங்களா? இப்போ ரஹ்மானோட ஏஜ் வந்து என்னது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா x years. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? 3 years ago ரஹ்மான் ஏஜ் 3 years ago 3 years ago 3 வருஷத்துக்கு முன்னாடி ரஹ்மான் ஏஜ் b எப்படி எழுதலாம்? x இப்போ x 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதலாம்? x - 3 years. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஜ் வந்து 15 நினைச்சுக்கோங்களே. இப்போ 3 years ago னா என்ன இருக்கும்? 3 வருஷத்துக்கு முன்னாடி 15 - 3 தான பண்றீங்க. சோ 15 - 3 12. சோ அதே மாதிரி எனக்கு என்ன ஏஜ்னே தெரியாது. சோ x 3 years ago னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் மைனஸ் பண்ணனும். agoன்றது மைனஸ், hence after அப்படினு தந்தானா அது வந்து பிளஸ் பண்ணனும். சரிங்களா? சோ x - 3 years. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 years from now. 5 years from now. ஓகேங்களா? இது 3 years ago, இது வந்து 5 years from now. ரஹ்மானோட ஏஜ் என்னது? ரஹ்மான் ஏஜ் b இப்போ x 5 வருஷம் கழிச்சு. இப்போ உங்களோட ஏஜ் 15, 5 years கழிச்சுனா இருக்கும் 20 இருக்குல்ல. அப்ப பிளஸ் தான பண்றீங்க. அப்ப from now இப்போல இருந்து 5 வருஷம் கழிச்சுனா என்ன வரும்? x + 5 years. புரியுதுங்களா உங்களுக்கு? agoன்றது மைனஸ் பண்ணனும், after, hence அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் பண்ணனும். சரிங்களா? சோ இப்போ x - 3 தந்தனா x + 5 போடாச்சு. சோ the sum of the reciprocals of Rahman age 3 years ago and 5 years from now is 1/3. அப்படியே எழுதுங்க. எப்படி எழுதணும்? the sum of reciprocal of Rahman's age 3 years ago and 5 years from now is 1/3. இதான் தந்திருக்காங்க 1/3. இதோட மீனிங் என்ன சொல்ல வராங்க? சம்ன்றது என்னது? சம்னா ஆட் பண்ணனும். சம்ன்றது அடிஷன். ஓகேங்களா? எதை ஆட் பண்ணனும்? ரெசிப்ரோக்கல் சொல்றாங்க. எதை ரெசிப்ரோக்கல் பண்ணனும்? 3 years ago. 3 years ago ஓட ஏஜ் என்னது? x - 3. ரெசிப்ரோக்கல் பண்ணினா 1/x - 3. புரியுதுங்களா? 5 years from now அதோட ஏஜ் என்னது? x + 5. அது ரெசிப்ரோக்கல் பண்ணினா என்ன வரும்? 1/x + 5. புரியுதுங்களா? அவங்க sum of the ages of 3 years ago and 5 years from now தந்துனானா டைரக்ட்டா நம்ம x - 3 + x + 5 அப்படியே ஆட் பண்ணிருக்கலாம். ஆனா sum of டைரக்ட்டா தரல, sum of reciprocal சொல்லிருக்கா. சோ தலையில தான் நம்ம எழுதணும். 1/, தான் reciprocal எழுதணும். சோ 1/x - 3 + 1/x + 5 = 1/3. புரிஞ்சுக்கோங்க. 1/3 தந்திருக்காங்க. 1/3. சோ LCM எடுக்கலாமா? LCM எடுத்தீங்கன்னா வரும் x - 3 * x + 5. இது வந்து இங்க போயிடுச்சுனா x + 5. ஓகேங்களா? இது இங்க போயிடுச்சுனா x - 3 = 1/3. x + x 2x 5 - 3 2 divided by x - 3 into x + 5 = 1/3. புரிஞ்சுங்களா? கிளியரா புரிஞ்சுங்களா? சோ இங்க போடுவோம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்ப பாருங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போட போறோம் பாருங்க. அதே ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 2x + 2 divided by x - 3 into x + 5 = 1/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 3 இப்படி போய்டுமா? 3 into 2x + 2 இது இப்படி கொண்டு போனீங்கன்னா x - 3 into x + 5. So 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2 6x
3 2 the 6 equal to x into x, x square, x into 5, 5x minus 3 into x, minus 3x. ஓகேங்களா? minus 3 into 5 minus 15. So எல்லா ஆன்சர் கொண்டு போயிடலாமா? இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு போறேன். அந்த சைடு கொண்டு போனா இது 0 ஆயிடும். 0 equal to இதெல்லாம் ஆன்சர் கொண்டு போகும்போது x square 5x minus 3x என்னலாம் 2x minus 15 இந்த plus 6 அப்படி போயிடுச்சுனா வரும் minus 6x plus 6 அப்படி போயிடுச்சுனா minus 6. So 0 is equal to x square 2x ல 6x போயிடுச்சுனா minus 4x. So minus 15 minus 6 வந்து minus 21. So இப்போ next பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த ஸ்டெப் இங்க எழுதுறேன் திருப்பியும் x square minus 4x minus 21 equal to 0. So multiply பண்ணா நம்ம ஃபேக்டரைசேஷன்ல போட்டுக்கலாம் குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல போட்டு எது வேணா போட்டுக்கோங்க. So இங்க minus 21 into 1 minus 21 multiply பண்ணா minus 21 add பண்ணா minus 4 எப்படி எழுதலாம் minus 7 plus 3 x square minus 7x plus 3x minus 21 equal to 0. இவங்க ரெண்டு பேர்ல யார் காமனா இருக்காங்க x காமனா இருக்காங்களா வெளிய எடுத்துறேன். அப்போ x minus 7 இவங்க ரெண்டு பேர்ல 3 காமனா எடுங்க. இங்க வந்து 21 னா 3 into 7 தானே. சோ இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு 3 வெளிய எடுத்துருங்க. அப்ப x minus 7 equal to 0. இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் காமனா இருக்காங்க x minus 7 இங்க இருக்கு இங்க இருக்குங்களா. சோ x minus 7 வெளிய எடுத்துறேன். அப்ப இங்க என்ன வரும் x இங்க என்ன வரும் plus 3 equal to 0. இது ரெண்டா பிரிங்க x minus 7 equal to 0 னா x equal to 7 x plus 3 equal to 0 னா x equal to minus 3. So நம்மளோட ஆன்சர் வந்து 7 கிடைச்சிருக்கு. So therefore present age of Rahman 7 years. ஓகேங்களா ஆன்சர் என்ன இங்க எழுதுறேன் உங்களுக்கு. ஆன்சர் வந்து Rahman present age 7 years. இதான் ஆன்சர். நெகட்டிவ் எழுத கூடாது. நெகட்டிவ்ல இயர்ஸ் வராது. சோ லாஜிக்கா பாத்தீங்கன்னா ரஹ்மானோட ஏஜ் என்னது 7 இயர்ஸ். புரிஞ்சுங்களா? கிளியரா புரிஞ்சுங்களா? நல்லா பாத்துக்கோங்க. மெயின் என்னன்னா ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணோம். என்ன வந்துட்டாங்க 3 years ago 5 years from now தந்திருக்காங்க. 3 ஃபர்ஸ்ட் percentage வந்து x ன்னு எடுத்துக்கணும். 3 years ago னா x minus 3, 5 years from now னா x plus 5. கரெக்ட்டுங்களா? sum of the reciprocal of age ன்னு சொல்றாங்க. சோ வெறும் ஏஜ் வந்து x minus 3 அப்படினா reciprocal of age 3 years ago na 1 by x minus 3. So after 5 years அப்படினா x plus 5 reciprocal of na 1 by x plus 5. இப்போ 1 by x minus 3 1 by x plus 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஏனா அவங்களே சொல்லிட்டாங்க sum of the reciprocal of age சொல்லிருக்காங்க. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1 by 3 வரும். சோ அத வந்து LCM எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து நீங்க எந்த மெத்தட்ல வேணா போட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் நல்லா தெரியும் அத போட்டுக்கோங்க. இல்ல ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போட்டுக்கோங்க. இல்லனா குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல போட்டு எது வேணா போட்டுக்கோங்க. பட் நமக்கு எண்ட் ஆஃப் தி ஆன்சர் வந்து கரெக்ட்டா வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் போடுவோமா? Hi students, இப்போ பாருங்க. Next up, in a class test, the sum of Shefali marks in maths and English is 30. அப்படினு சொல்றாங்க. maths மார்க்கும் இங்கிலீஷ் மார்க்கும் சேர்த்தா 30 ன்னு சொல்றாங்க. Let maths mark mathematics marks வந்து பாத்தீங்கன்னா bx. Let English marks by. ஓகேங்களா? ரெண்டுமே ஆட் பண்ணா maths மார்க்கும் இங்கிலீஷ் மார்க்கும் ரெண்டுமே ஆட் பண்ணினா எவ்வளவு சொல்றாங்க 30 மார்க்ஸ் அப்படினு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கோங்க. சோ y is equal to இந்த x அப்படி கொண்டு போடினா y equal to 30 minus x. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அவங்க ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க அப்படினா நல்லா பாருங்க. Had she got 2 mark more in maths, 3 mark less in English, the product is 210 அப்படினு சொல்றாங்க. இப்போ 2 marks more in maths. அப்போ she got 2 marks more in maths. 2 marks more in maths. maths oda mark வந்து x. 2 marks more in maths என்னலாம் x plus 2. ஓகேங்களா? she got 3 marks. If she got 3 marks less in இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் கம்மி ஆயிடுச்சுனா அப்ப எப்படி எழுதுவீங்க? இங்கிலீஷ் மார்க் என்னது 30 minus x தானே. சோ எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? 30 minus x minus 3. ஏனா இது இங்கிலீஷ் மார்க். இதுல இருந்து 3 மைனஸ் பண்ணனும். அப்ப எப்படி எழுதுவீங்க?
30 minus 3 என்னது 27 minus x. நல்லா பாத்துக்கோங்க, கிளியரா பாத்துக்கோங்க. மேத்ஸ் மார்க் வந்து x, இங்கிலீஷ் மார்க் வந்து 30 minus x. அத y எடுத்துக்கோங்க, அந்த y வந்து மாத்திடணும். 30 minus x. இப்போ 30 minus x ல இருந்து 3 மார்க் கம்மி ஆச்சுனா அப்ப எப்படி நீங்க இது எப்படி வந்ததுன்னு சொல்றேன் பாருங்க. 30 minus x தானே இது வந்து ஏதோ மார்க் இங்கிலீஷ் மார்க் கரெக்ட்டா? இங்கிலீஷ் மார்க்ல இருந்து 3 மார்க்ஸ் லெஸ் இன் இங்கிலீஷ் தான சொல்லிருக்கேன். சோ 3 மார்க் குறைஞ்சிருக்கு. சோ -3 பண்ணலாமா? 30 ல 3 போயிடுச்சுனா வரும் 27 minus x. சோ அதான் இங்க இருக்கேன் கீழ. புரிஞ்சுங்களா? கிளியரா புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? The product of their marks is 210. The product of their marks is 210. அப்படினா ரெண்டு மார்க் மல்டிப்ளை பண்ணா 200. எந்த ரெண்டு மார்க்கும் இங்க நம்ம பண்ணிருக்கோம்ல 2 மார்க் more in maths, 3 marks less in english அப்படி சொல்லி பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு மார்க் நம்ம கடைசி ரெண்டு மார்க் மல்டிப்ளை பண்ணா 210 வரலாம். அப்ப அந்த ரெண்டு மார்க் யார் யாரு? x + 2. இன்னொரு யாரு? 27 minus x. இந்த ரெண்டு பேரை மல்டிப்ளை பண்ணா 210. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இவ்வளவு இது பண்ணுங்க 27x. so x into minus x minus x square. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +54. இவங்க ரெண்டு பேரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2x equal to 210. so என்ன எழுதலாம் பாருங்க. 27 ல 2 போயிடுச்சுனா 25x minus x square plus 54 equal to 210. எல்லாம் செட் பண்ண போயிடலாமா? 0 இங்க minus x square இருக்கு. plus x square இருந்தா ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட்ல கொண்டு வந்துருப்பேன். x square minus x. so அதனால தான் ஆன்சர் கொண்டு போறேன். so x square minus 25x minus 54 plus 210. so 0 is equal to x square minus 25x. இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா plus 156. பாருங்க மல்டிப்ளை பண்ணா 156 வரணும், ஆட் பண்ணா -25 வரணும். -30 -12. நான் டைரக்டா போட்டுட்டேன்னா நீங்க சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. நான் டைரக்டா அப்படியே போடுறேன். x - 13 x - 12 = 0. அதான் வந்து ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணிருக்கேன். சோ ஃபேக்டரைசேஷன்ல நீங்க என்ன x ஸ்கொயர் -13x - 12x + 156 = 0 போடுறீங்க. அப்படியே போலாம், இல்ல அப்படியே கூட போலாம். சோ இப்போ எழுதிட்டீங்கன்னா என்ன வரும்? x - 13 = 0 னா x = 13 எழுதலாமா? சோ x - 12 = 0 னா x = 12 எழுதலாம். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலாவை அப்படியே குவாட்ரேட்டிக் ஃபார்முலால போட்டு பாருங்க. இதே சமயம் பிராக்டீஸ் பண்ணும்போது டைரக்டா இப்படி போடாம நீங்க என்ன பண்ணுங்க, குவாட்ரேட்டிக் ஃபார்முலா இருக்குல்ல அதுல போட்டு பாருங்க. அதோட ஆன்சர்ஸ் இதே தான் வரும். நீங்க செக் பண்ணி கூட பாருங்க. சரிங்களா? நீங்க போடும்போது அதே போடுங்க. சோ இங்க இடம் இல்லாதனால நான் டைரக்டா போட்டுட்டேன். சோ x = 30 x = 12. சரிங்களா? இப்போ எனக்கு x ன்றது யாரு? மேக்ஸ் மார்க் வந்து ரெண்டு விதமா கிடைச்சிருக்கு. 13 வந்துக்கலாம், இந்த கண்டிஷன்ல ரெண்டு விதமா வந்துக்கலாம். 13 வந்துக்கலாம், இல்லனா 12 வந்துக்கலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் x மேக்ஸ் மார்க் 13 இருந்தா when x = 13 இருந்தா y = இங்க என்ன சொல்லிருக்கேன்? 30 - x தான சொல்லிருக்கேன். so 30 - x y = 30 - 30 y = 17. புரியுதுங்களா? when suppose max mark 12 இருந்தா y = 30 - 12 y = 18. புரியுதுங்களா? அப்போ இங்கிலீஷ் மார்க் வந்து 17, மேக்ஸ் மார்க் வந்து பாருங்க 13 இருக்கும்போது இங்கிலீஷ் மார்க் வந்து 17, மேக்ஸ் மார்க் 12 இருந்தா இங்கிலீஷ் மார்க் 18. நார்மலா திங்க் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன்? மேக்ஸ் மார்க் இங்கிலீஷ் மார்க் ஆட் பண்ணனா வந்து சொன்னேன் 30 வரணும் சொன்னேனா? பாருங்க இங்க 30 னா 13 + 17 30 வந்துச்சா? இல்ல 12 + 18 30 வந்துச்சா? சோ இதான் ஆன்சர். உங்களுக்கு பாத்துக்கோங்க, கிளியரா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் மார்க் வந்து x ன்னு எடுத்துக்கோம், இங்கிலீஷ் மார்க் வந்து y ன்னு எடுத்துக்கோம். சோ ரெண்டு மார்க் ஆட் பண்ண 13 சொன்னாங்க. சோ அதனால தான் x + y = 13 போட்டோம். சோ y இப்போ மேக்ஸ் மார்க்ன்றது x எனக்கு தெரிஞ்சிச்சு. y என்னது? y வந்து அப்படியே வெச்சுக்கோங்க. x அப்படி கொண்டு போனீங்கன்னா 30 - x வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேக்ஸ் மார்க் சொன்னல, அதே மாதிரி இது வந்து இங்கிலீஷ் மார்க். இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மார்க். சோ இப்போ கண்டிஷன் வந்து she got 2 mark more in maths. suppose if she got 2 marks more in maths, நார்மலா வந்து x மார்க் எடுத்துட்டா அதோட 2 ஆட் அதிகமா எடுத்துட்டா x + 2. if she got 3 marks less in english, 3 marks less in english னா இங்கிலீஷ்ல 3 மார்க் கம்மியா இருந்தா அப்போ 30 - x -3. so 30 ல 3 போச்சுனா 27 - x. so இத வந்து இங்க இங்கிலீஷ் மார்க் 3 மார்க் கம்மியா இருந்தா எப்படி இருக்கும்? மேத்ஸ் 2 மார்க் அதிகமா இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ என்ன சொல்றாங்க? இப்போ கடைசி ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு 210 வரும்ன்றாங்க. இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணா 210 வரும்ன்றாங்க. மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல நீங்க போடுங்க. நான் வந்து ஃபேக்டரைசேஷன்ல போடுறேன். நீங்க ட்ரை பண்ணும்போது குவாட்ராட்டிக் ஃபார்முலால பாருங்க, இந்த ரெண்டு ஆன்சர் கன்ஃபார்மா வரும். அதான் வருமே. சரிங்களா? x = 13 x = 12. இப்போ சப்போஸ் x = 13 வந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸ் மார்க் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கிலீஷ் மார்க்கும் கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ் மார்க் கண்டுபிடிக்கணும் அப்படினா ஒண்ணுமே இல்ல, x ஓட வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி
அப்படினா y வந்து கிடைச்சிரும். சோ இதான் இங்கிலீஷ் மார்க். சப்போஸ் ஒண்ணே ஒன்னு கண்டுபிடிச்சு விட்டுறாதீங்க, ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். x = 12 எடுத்து போயிட்டு இந்த ஈக்குவேஷனை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா y = 18 கிடைக்கும். சோ இதான் உங்களோட ஆன்சர். ஃபைனலா நீங்க என்ன எழுதணும் அப்படினா ரிசல்ட் எழுதிட்டு இந்த இங்கிலீஷ் மார்க் அப்படினா இங்கிலீஷ் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 and 18, மேக்ஸ் மார்க் வந்து 13 and 12 னு எழுதுங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் போடுவோமா? Okay students, இப்போ next sum பாருங்க. The diagonal of the rectangular field is 60 more than shorter side. The longer side is 30 more than shorter side. Find the sides of the field. நார்மலா திங்க் பண்ணுங்க. ஒரு diagonal shape, இப்போ ஒரு rectangular shape வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, ஒரு rectangular shape எடுத்துக்கோங்க. இந்த rectangle, இந்த shorter side இந்த ஷார்ட்டா இருக்கு. சோ இது வந்து x மீட்டர், இது வந்து length எடுத்துக்கோங்க. இது வந்து shorter side. longer side இருக்குது, இது length தான் லாஸ்ட் longer breadth வெச்சுக்கோங்க. இது length, இது வந்து longer side. சோ longer side எவ்வளவு சொல்லிருக்காங்க? 30 மீட்டர் more than shorter side சொல்லிருக்காங்க. shorter side வந்து x ஆ, longer side என்ன? x plus 30 னதுல. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, இந்த diagonal தான் உங்களுக்கு பெருசா இருக்கும். எந்த diagonal இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். ரெண்டு diagonal இப்படி போட்டுக்கோங்க. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, diagonal side தான் இருக்கிறதுலயே rectangular longest, அதோட ரொம்ப பெருசு. இப்போ இந்த இதோட பாத்தீங்கன்னா diagonal தான் அதிகமா இருக்கும். சோ அவங்க தந்துருக்காங்க பாருங்க, the diagonal of the rectangle is 60 meter more than shorter side. shorter side வந்து x தானே, x மீட்டரா, அப்ப இது வந்து 60 more than சொல்றாங்களா, அப்ப x plus 60. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சோ இது 90 டிகிரி இருக்கு. இந்த ரெக்டாங்கிள் தானே, ஆல் ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கும். சோ இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது a, இது b, இது c, இது d ன்னு எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் abc, ட்ரையாங்கிள் abc. பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம். இப்போ பாருங்க, பித்தாகரஸ் தியரம்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஹைபோடெனஸ் சைடு. சோ என்ன அப்படினா பித்தாகரஸ் தியரமோட கான்செப்ட் என்னது? இதான் ரொம்ப பெரிய லாங்கஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபோடெனஸ் தான். எல்லாத்தோட கம்பேர் பண்ணா ஹைபோடெனஸ் சைடு இஸ் தி லார்ஜஸ்ட் சைடு. சோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லாங்கஸ்ட். சோ x plus எப்படி எழுதலாம்? ஃபார்முலா எழுதுங்க ஃபர்ஸ்ட். ac² = ab² plus bc² எழுதலாமா? ac² னா x plus 60 the whole square equal to x² plus bc² னா x plus 30 the whole square. புரியுதுங்களா? x plus 30, ac ன்றது x plus 30, x plus 60, ab ன்றது பாத்தீங்கன்னா x. சோ x² இங்க ab² னா x², bc னா x plus 30, bc² னா x plus 30 the whole square. சோ இது பாருங்க, a plus b the whole square ஃபார்முலா இருக்கு. a plus b the whole square ஃபார்முலா என்னது? a² plus 2ab plus b² எழுதலாமா? சோ அப்படியே நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதான் a இதான் b ஆ. சோ a² plus 2 into x into 60 plus 60² equal to x². இதுவும் a plus b the whole square ஃபார்முலா தான் இருக்கு. a² plus 2 into x into 30 plus 30². புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு x² ஒரு x² அந்த சைடு ஈக்குவல் ரெண்டுமே கேன்சல் பண்ணிடுங்க. 62s are 120x plus 60² வந்து 3600 equal to x². 32s are 60x plus 900. சோ எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? கொண்டு போனா இந்த இடம் ஃபுல்லா 0 ஆயிடும். ரைட் சைடுல கொண்டு போயிட்டு எல்லாமே x². ஏன் ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு போறேன்னா x² பாசிட்டிவ். சப்போஸ் x² நெகட்டிவ் இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த சைடு கொண்டு போயிட்டா இப்போ 60x இது 120 அப்படி பேசினா -120x 900 3600 அப்படி பேசினா -3600. சோ 0 is equal to x². இதுல இருந்து இத மைனஸ் பண்ணீங்கன்னா -60x, இதுல இருந்து இத மைனஸ் பண்ணீங்கன்னா -2700. புரியுதுங்களா? இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல போலாம், இல்ல ஃபேக்டரைசேஷன்ல போலாம். ஃபேக்டரைசேஷன்ல எப்படி போலாம் பாருங்க. -2700 மல்டிப்ளை பண்ணா -2700 ஆட் பண்ணா -60 எப்படி எழுதலாம் சொல்லுங்க? -30 plus -90 plus 30 எழுதலாமா? -90 ல 30 போயிடுச்சுனா -60, -90 into 30 வந்து 2700. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனை குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல நீங்க போடணும். நீங்க இந்த சம் காப்பி பண்ணீங்களா, காப்பி பண்ணும்போது இந்த இடம் வந்தோடனே நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. இது a, இது b, இது c வச்சு -x = -b plus r minus square root of b square minus 4ac divided by 2a ன்ற ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா நீங்க ட்ரை பண்ணுங்க. சேம் எனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். நான் டைரக்டா போட போறேன். இது எப்படி டைரக்டா எழுத போறேன் அப்படினா, இப்போ எனக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருக்குங்களா. சோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல எப்படி எழுதலாம்? x² -90x அத பிளஸ் அத இந்த -60 பிரிச்சேன், ஸ்ப்ளிட் பண்ணேன், ஸ்ப்ளிட்டிங் தி மெத்தட் டவுன்ல போறேன், plus 30x
ஓகேங்களா -2700 equal to 0. So இப்போ இவங்க ரெண்டு பேர் யார் காமனா இருக்காங்க x காமனா இருக்காங்க x minus 90. இவங்க ரெண்டு பேர் யார் காமனா இருக்காங்க 30 காமனா இருக்கு ஏனா இங்க வந்து 90 into 30 தானே. So 30 ல வெளிய எடுத்துறேன் 30 ல வெளிய எடுத்தா x minus 19 வரும் equal to 0. இப்போ இது காமனா இருக்குங்களா. So x minus 90 காமனா எடுத்தேன் x plus 30 equal to 0. இப்போ ரெண்டா பிரிச்சீங்கன்னா x minus 90 equal to 0 னா x equal to 90. So இங்க வந்து பாத்தீங்கன்னா x plus 30 equal to 0 னா x equal to minus 30. அவங்க find the sides of the field னு கேக்குறாங்க. அப்போ length breadth then shortest side longest side னு கேக்குறாங்க. diagonal கேக்கல. find the sides னா short side longest side தான். So therefore shortest side யாரு shortest side x தானே. So x equal to 90 meter. longer side னா x plus 30 இதுனீங்க இதெல்லாம் இது diagonal கேட்டால நீங்க x plus 16 போடணும் சரிங்களா. அவங்க இது longer சொல்லிருக்காங்க சரிங்களா. இது வந்து shorter னு சொல்லிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேர் தான் கேக்குறாங்க. diagonal கேட்டா diagonal போடுங்க. சோ x plus 30 அப்படினா 90 plus 30 என்னது 120 மீட்டர். புரிஞ்சுங்களா. சோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி சொல்றேன். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா x வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சைடு x plus 30 ங்கிறது இது வந்து லாங் சைடு இது வந்து diagonal. இது வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணேன். x plus 60 the whole square equal to x square plus x plus 30 the whole square. சோ இது வந்து ஈக்குவேட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல நீங்க போடுங்க. உங்க ஆன்சர்ஸ் வந்து 90 -30 கிடைச்சிருக்கும். இதோட விட்டுறாதீங்க. ஷார்ட்டர் சைடு நெகட்டிவ் வந்து வராது. சோ அதனால இத எலிமினேட் பண்றதுக்கு எடுத்துக்காதீங்க. 90 மீட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. x = 90. சோ இப்போ x = 90 எடுத்து போய் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ஷார்ட்டர் சைடு மட்டும் தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் எனக்கு லாங்கர் சைடு வேணுமே. லாங்கர் சைடு வேணும் அப்படினா x + 30. சோ 90 + 30 ன்றது 120 மீட்டர். சோ லாஸ்ட் ரிசல்ட் நீங்க ஆன்சர் எழுதும்போது ஷார்ட்டர் சைடு இஸ் 90 மீட்டர், longer side is 90 plus 30 120 மீட்டர் எழுதணும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் சம் போடுவோமா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ பாருங்க. செவன் சம் பாருங்க. The difference of squares of two numbers is 180. The square of smallest number is 8 times the larger number. Find the two numbers கேக்குறாங்க. சோ ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம்ல. larger number வந்து x ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. let smaller number வந்து y ன்னு எடுத்துக்கோங்க. smaller number வந்து y, larger number வந்து x, smaller number வந்து y ன்னு எடுத்துக்கோங்க. the difference of the square of two numbers. நார்மலா பாருங்க. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு பாசிட்டிவான வேல்யூ கிடைக்கும். கரெக்ட்டுங்களா. +180 இருக்கா -180 இருக்குங்களா. +180 அப்படினா மீனிங் என்ன? பெரிய நம்பர்ல இருந்து தான் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். So square of two numbers is 180 சொல்றாங்க. So larger number square பண்ணினா வரும் x square minus smaller number square பண்ணினா வரும் y square. ஏன் மைனஸ் பண்றோம்னா அவங்க டிஃபரன்ஸ் சொல்லிருக்காங்க. difference of square of two number differenceனா மைனஸ் பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணனும். So மைனஸ் பண்ணிருக்கேன். difference the square of two numbers சொல்லிருக்காங்க. square of larger number square minus smallest number square equal to 180. இது ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் the square of smallest number smallest number யார் y யா. so square of smallest number னா y square equal to is 8 times சொல்றாங்க. 8 into the larger number வெறும் larger number square of larger number சொல்ல வெறும் larger number சொல்றாங்க. வெறும் larger number னா x. so இது செகண்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கோங்க. substitute 2 in 1 செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so x square minus y square பதிலு என்னன்னா 8x equal to 180 உள்ள கொண்டு வந்துருங்க. so x square minus 8x minus 180 equal to 0. புரியுதுங்களா. x square minus 8x minus 180 equal to 0. இப்போ பாருங்க. இப்போ நான் ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் போறேன். -180 நான் மல்டிப்ளை பண்ணா -180 ஆட் பண்ணா -8 எப்படி எழுதலாம். -18 plus 10 எழுதலாமா பாருங்க. -18 plus 10 மல்டிப்ளை பண்ணுங்க -180 வந்துரும். ஆட் பண்ணுங்க -8 வந்துரும். so x square என்னன்னா x square minus 18x plus 10x minus 180 equal to 0. ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் தான் போட்டுருக்கேன். சோ இவங்க ரெண்டு பேர்ல x காமன் எடுங்க. x minus 18. சோ இவங்க ரெண்டு பேர்ல 10 காமன் நீங்க வந்து 10 into x இது 10 into 18 ல 10 into 18 னா சோ இங்க 10 இருக்கு இங்க 10 இருக்கு. என்ன வெளிய எடுத்துங்க. 10 வெளிய எடுத்தீங்கன்னா x minus 18 equal to 0. இப்போ x minus 18 நம்ம காமனா எடுத்தால் இங்க என்ன வரும் x plus 10 வரும் equal to 0. பாசிட்டிவா இருந்தா இப்போ எப்படி எழுதுங்க. இப்போ x minus 10 x minus 18 equal to 0 னா x equal to 18. ஓகேங்களா. அதே மாதிரி x plus 10 equal to 0 னா
x equal to minus 10 நெகட்டிவ் வரக்கூடாது so x is equal to 80 so x equal to 18 கண்டுபிடிச்சா ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா லார்ஜஸ்ட் நம்பர் x வந்து லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது எடுத்து போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க y square equal to 8 into 18 y square equal to 18 into 8 வரும் 144 y is equal to plus or minus square root of 144 y is equal to 12 plus or minus 12 வரும் so y is equal to minus 12 y is equal to 12 so negative value எடுக்க கூடாது பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும் so x வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிடைச்சது y வந்து 12 கிடைச்சது so therefore two numbers என்னது ரெண்டு நம்பர்ஸ் இங்க இருந்த ஆன்சர் இங்க இருந்த ஆன்சர் இங்க இருந்த பாருங்க ரெண்டு நம்பர்ஸ் x வந்து ஸ்மாலஸ்ட் இங்க வந்து லார்ஜஸ்ட் நம்பரா லார்ஜஸ்ட் வந்து எவ்வளவு லார்ஜஸ்ட் வந்து 18 ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 12 சோ இதான் உங்களோட ஆன்சர் சரிங்களா பாத்துக்கோங்க இன்னொரு வாட்டி சொல்றேன் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து x ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து y சோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படினா டிஃபரன்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும் ரெண்டு நம்பர் ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இத வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க x ஸ்கொயர் பண்ணிக்கோங்க இத ஸ்கொயர் பண்ணிக்கோங்க y ஸ்கொயர் பண்ணிக்கோங்க இதான் பெருசு இதான் சின்னது சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனும் சோ புரியுதுங்க பெருசுல இருந்தா சின்னதை மைனஸ் பண்ணனும் சோ லார்ஜஸ்ட் நம்பர் minus square of largest number minus square of smallest number equal to 180 கண்டுபிடிச்சோமா சோ அவங்க என்ன சொல்றாங்க அடுத்த கண்டிஷன் சொல்றாங்க smallest number is 8 times the largest number சொல்றாங்க smallest number யாருங்க y square of smallest number னா y square equal to 8 times 8 into x so y square equal to 8x எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா x square minus y square equal to 8x போடுங்க so x square minus 8x equal to 180 எவ்வளவு பண்ணுங்க x square minus 8x minus 180 equal to 0 இந்த ஈக்குவேஷனுக்கு அடுத்து நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்லயும் போட்டுக்கலாம் நான் வந்து ஃபேக்டரைசேஷன்ல போட்டு நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலாலயே போடுங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா x equal to 18 x equal minus நெகட்டிவ் வேல்யூ இல்ல பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும் so x equal to 18 x equal to 18 எடுத்துட்டு போய்ட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் எடுத்துட்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 8 into 18 144 கிடைக்கும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கோங்க x equal to minus 12 x equal to 12 கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா the difference of the square of two numbers அப்படினு கேட்டிருக்காங்க சோ அதனால தான் ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம் சோ இங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து x equal to 18 y equal to 12 சரிங்களா Hi students இப்போ நம்ம வந்து 11th சம் பார்க்கறோம் 8th 9th 10thன்றது டோட்டலா வந்து ட்ரெயின் போர்ட் சம் அந்த கான்செப்ட் வரும் அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் சரிங்களா அது கொஞ்சம் லென்த்தா வரும் பொறுமையா சொல்லி தரேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் நம்ம 7 சம் போடுறோம் அந்த கான்செப்ட் தான் சோ அதனால தான் இங்க போட்டுறேன் சோ இதோட இந்த எக்ஸர்சைஸ் கம்ப்ளீட் ஆயிடும் சோ இதுல விட்டு போன மூணு சம்ஸ் இருக்குங்களா 8th 9th 10th அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் சம்னு ஒன்னு இருக்கு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இந்த நாலு சம்மும் சேர்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சரிங்களா இப்போ பாருங்க the sum of the areas of two squares is 468 ரெண்டு ஸ்கொயர் எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து பெரிய ஸ்கொயர் எடுத்துக்கலாம் இன்னொன்னு வந்து சின்ன ஸ்கொயர் எடுத்துக்கலாம் புரிஞ்சுங்களா இதோட சைடு இந்த ஸ்கொயரோட சைடு வந்து x ன்னு எடுத்துக்கிறேன் இதோட இந்த ஸ்கொயரோட சைடு வந்து y ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா சோ அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னவா இருக்கும் நார்மல் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இந்த சைடு டு சைடு அப்ப x ஸ்கொயர் சோ அதே மாதிரி இந்த பெரிமீட்டர் என்னவா இருக்கும் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பெரிமீட்டர் என்ன இருக்கும் பெரிமீட்டர்னா x அப்ப இங்க x சோ எல்லா x ஆட் பண்ணினா 4x வரும் கரெக்ட்டுங்களா சோ அதே மாதிரி இந்த இதுலயும் ஏரியா என்ன இருக்கும் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு y ஸ்கொயர் இருக்கும் பெரிமீட்டர் வந்து உங்களுக்கு பெரிமீட்டர் வந்து 4y புரிஞ்சுங்களா அத கிளியரா கேக்குறேன் let side of big square bx meter ஓகேங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா side of small square be y meter எடுத்துக்கோங்க therefore area of big square ஓட ஏரியா என்னது பெரிய ஸ்கொயர் ஓட ஏரியா என்ன சொன்னேன் x square area of small square ஓட ஏரியா வந்து y square perimeter அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க எழுதலாமா sum of the areas of two squares is 468 அப்படினா sum of the squares தான் இந்த ஏரியா ஆட் பண்ணா 468 அப்படினா x square plus y square equal to 468 இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க புரிஞ்சுங்களா if the difference of their perimeter அப்போ perimeter of
perimeter of big square பெரிய ஸ்கொயரோட perimeter என்னது இதோட perimeter வந்து 4x ஏனா நாலு சைடு இருக்கு சோ ஒரு சைடு வந்து x சோ 4 into சைடுனால 4x எழுதணும் சோ perimeter of small square ஓட perimeter என்ன வரும் small square ஓட perimeter வந்து 4y புரியுதுங்களா சோ இது வந்து இதோட சைடு வந்து y சோ இந்த எத்தனை சைடு இருக்கு நாலு சைடு இருக்கு நாலு சைடு into y னா 4y எழுதணும் இது நாலு சைடு இருக்கு x ன்றதால 4x எழுதணும் சரிங்களா இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் their perimeter டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணனும் பெரிய ஸ்கொயரோட பெரிமீட்டர்ல இருந்து சின்ன ஸ்கொயரோட பெரிமீட்டர் தான் நம்ம மைனஸ் பண்ணனும் ஏன்னா இங்க +24 தந்திருக்காங்க சோ பாசிட்டிவா இருக்குனா லாஜிக்கா தெரிஞ்சுக்கோங்க பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் சோ அவங்க பாசிட்டிவ் வேல்யூ தான் தந்திருக்காங்க சோ பெரிய ஸ்கொயரோட பெரிமீட்டர்ல இருந்து சின்ன ஸ்கொயரோட பெரிமீட்டரை மைனஸ் பண்ணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 சோ 4 காமன் எடுங்க 4 காமன் எடுத்தீங்கன்னா x y equal to 24 the 4 க்கு கீழ கொண்டு வந்துருங்க so x minus y equal to 24 divided by 4 4 ones are 4 6 are so x equal to 6 அப்படியே இருக்கு இந்த minus y அப்படி கொண்டு போயிட்டேன் 6 plus y ன்னு வருதுங்களா so இது equation 2 so நான் என்ன பண்றேன் substitute equation 2 in 1 so இத எடுத்து போய் first equationல substitute பண்றேன் அப்ப எப்படி எழுதலாம் x னா என்னலாம் 6 plus y the whole square x இடத்துல இந்த x இருக்குங்களா இந்த x இடத்துல 6 plus y போட்டேன் பவர்ல இருக்க ஸ்கொயர் மறந்துடாதீங்க plus y square equal to 468 so a plus b the whole square formula சொல்லுங்க a plus b the whole square a square plus 2ab plus b square so a square is 6 square plus 2 into 6 into y plus y square இங்க ஒரு y square மறந்துடாதீங்க y square equal to 468 y square plus y square என்னதுனா 2y square 2 into 6 12 12 into y 12y plus 36 ஓகேங்களா இந்த 468 உள்ள கொண்டு வந்துருங்க minus 468 equal to 0 so எப்படி எழுதலாம் 2y square plus 12y okay 36 வந்து 468 ல போய் என்ன வரும் minus 432 equal to 0 so divided by 2 எல்லாமே divided by 2 பண்ணுங்க 2y square divided by 2 plus 12y divided by 2 minus 432 divided by 2 equal to 0 by 2 2 and 2 cancel பண்ணுங்க 2 and 2 6 are 2 and 2 2 and 6 0 by 2 0 தான் so y square plus 6y minus 2 and 6 equal to 0 புரிஞ்சுங்களா இது வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெத்தட்லயும் போடலாம் நான் இப்போ வந்து ஃபேக்டரைசேஷன்ல போறது நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல எப்படி வேணா போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும் நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோமா ஓகே ஸ்டூடண்ட் இப்போ பாருங்க y square plus 6y minus 2 and 6 equal to 0 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 2 and 6 add பண்ணா 6 எப்படி எழுதலாம் 18 minus 12 so 18 into 12 பண்ணலாமா 18 into 12 12 8 are 96 12 வந்து 2 and 6 வருது மல்டிப்ளை பண்ணா minus 1 6 add பண்ணா 6 வருது so அப்ப எப்படி எழுதலாம் y square plus splitting the middle போறேன் y square plus 18y minus 12y minus 2 and 6 equal to 0 so இவங்க ரெண்டு பேர்ல y காமன் எடுங்க y plus 18 so இவங்க ரெண்டு பேர்ல minus 12 காமன் எடுங்க so y plus 18 equal to 0 ஏன்னா இங்க மைனஸ் நம்ம வெளிய எடுத்துட்டோம் அதுமே 12 இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 into 18 வருதுங்களா சோ 12 இங்க இருக்கு வெளிய எடுத்துட்டேன் இங்க மைனஸ் வெளிய எடுத்துட்டேன் y minus 8 y மைனஸ் வெளிய எடுத்துட்டேன் so y plus 18 வரும் so y plus 18 நான் காமன் எடுத்தீங்கன்னா y minus 12 equal to 0 அப்போ y plus 18 equal to 0 y equal to minus 18 y minus 12 equal to 0 y equal to 12 ஓகேங்களா இப்போ நான் y கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா find the sides of the two squares ன்னு கேட்டிருக்காங்க நான் ஒரே ஒரு ஸ்கொயரோட சைடு கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரே ஒரு ஸ்கொயரோட சைடு என்னது 12 நெகட்டிவ் வராது பாசிட்டிவ் வரும் சோ 12 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன் சோ நம்ம என்ன ஃபார்முலா எழுதிருக்கோம் பாருங்க x is equal to 6 plus y ன்னு ஒன்னு எழுதிருக்கோம் பாருங்க x is equal to 6 plus y கரெக்ட்டுங்களா சோ x is equal to 6 plus y னா இந்த y வந்து 12 கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப x is equal to 6 plus 12 x is equal to 18 meter so இதான் வந்து largest side of the square ஸ்கொயரோட பெரிய ஸ்கொயர் இருக்குங்களா அதோட சைடு வந்து பாத்தீங்கன்னா 18 மீட்டர் சின்ன ஸ்கொயர் ஒன்னு போட்டல ரெண்டு ஸ்கொயர் போட பாத்தீங்களா ஒரு பெருசா ஒன்னு போட்டேன் இன்னொரு சின்னதா ஒன்னு போட்டேன்ல சோ சின்னதோட இது பாத்தீங்கன்னா 12 கண்டுபிடிச்சிருக்கேன் பெருசு வந்து பாத்தீங்கன்னா 18 இதோட சைடு வந்து பாத்தீங்கன்னா
12 சரிங்களா இதான் உங்களோட ஆன்சர் புரிஞ்சுங்களா சோ நல்லா பாத்துக்கோங்க இந்த சால்வ் பண்ண ஈக்குவேஷன் நான் வந்து ஃபேக்டரைஸ் ஈஸிலே போடுறேன் நீங்க என்ன பண்ணுங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலாலே ட்ரை பண்ணுங்க அதுவும் ஈஸியா தான் இருக்கும் சோ நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா சோ இதோட உங்களுக்கு இந்த எக்ஸர்சைஸ்ல இருக்க சம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுல 3 சம்ஸ் மட்டும் தான் பெண்டிங் வச்சிருக்கேன் சோ இது எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இருக்கு போர்ட் சம் அப்படின்னு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 சம் அந்த ஒரு சம் சேர்த்து டோட்டலா 4 சம்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகேங்களா thank you so much stay safe at home